ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ரெண்டு முக்கியமான விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க். ஸோ எல்லா வீடியோ முடித்ததுக்கப்புறமும் உங்களுக்கு கொஞ்சம் கொஷின் ஹோம்ஒர்க் தரேன். அந்த ஹோம்ஒர்க் கொஷின் டைரெக்டாகவே நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ இல்லை வெப்சைட்லேயோ எங்கேயுமே தேடாமல் இந்த வீடியோவுக்கு கீழேயே டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஹோம்ஒர்க்குன்னு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள், டேரெக்டாக ஓப்பன் ஆகிடும். ஏன்னா போன தடவை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஹோம்ஒர்க் பிடிஎஃபை கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டாங்க. ஸோ அதனால் இந்த தடவை டேரெக்டாக எல்லா வீடியோ முடித்ததுக்கப்புறமும் அந்த வீடியோக்கு கீழேயே பிடிஎஃபோட லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொஷின் வந்துடும். ரெண்டாவது, நிறைய பேர் எங்ககிட்ட மெயில் பண்ணுறது ப்ராக்டிஸ் கொஷின் இன்னும் எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னு. ஸோ அதனால் நீங்கள் என்னோட வெப்சைட்டோ இல்லை மொபைல் அப்ளிகேஷன்லேயோ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆப்டிடியூட் ரீசனிங்ன்ற டெஸ்ட் பேக்கேஜ் இருக்கும். அதில் மறந்துடாமல் கூப்பன் கோடுன்ற இடத்துல தமிழ் ஸ்டூடெண்ட்டுன்னு டைப் பண்ணுங்கள். வெறும் 99 ரூபாய்க்கு உங்களால் இந்த டெஸ்ட்டை வாங்கிட முடியும். ஸோ மறந்துடாமல் ரயில்வே எக்ஸாம் படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா அந்த டெஸ்ட்டை வாங்கி அதுக்குள்ளே இருக்கிற எல்லா டெஸ்ட்டும் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி எழுதிட்டு போங்க. இப்போ நம்ம ரயில்வே எக்ஸாமுக்கான கொஷின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். சரிப்பா, இப்போது இந்த 10வது வீடியோவில் ரயில்வே எக்ஸாமுக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ உங்களுக்கே தெரியும், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் எடுத்து பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான டாபிக் இருக்கும். உங்கள் ரயில்வே எக்ஸாம்லேயுமே கண்டிப்பாக இந்த டாப்பிக்லேருந்து கொஷின் வரும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சரிங்களா? ஸோ இதை எப்போதுமே ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் படிக்கக்கூடாது, ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் படிக்கணும். அதுக்கப்புறம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் படிச்சிங்கன்னா உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நல்லாவே புரியும். ஸோ அதே மாதிரி இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் 2 ஃபார்முலா தான் இருக்குது. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் 2 ஃபார்முலா தான் இருக்குது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் கலந்து கேட்குற கொஷனில் ஒரு 2 ஃபார்முலா இருக்குது. மொத்தமே இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டாபிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 ஃபார்முலா தான்ப்பா. சரியா? இந்த ஃபார்முலா வச்சு மட்டும்தான் இந்த கொஷின்ஸ் எல்லாம் போட முடியும். நீங்கள் நார்மல் மெத்தடு யூஸ் பண்ணலாம், பட் எல்லா கொஷனுக்கும் போட முடியாது. அதே மாதிரி சில கொஷனுக்கு ஷார்ட்கட்டும் இருக்குது. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் 5 வீடியோ கொடுத்துருக்கேன். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் 5 வீடியோ லெசன் நம்பர் 1லேருந்து பொறுமையாக சொல்லி கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட்டு ஒரு கொஷனை எப்படி படிக்கணும், அந்த கொஷனில் என்ன வேல்யூ எடுத்து எந்த ஃபார்முலாவில் போடணும். இந்த டாப்பிக்கில் ரொம்ப முக்கியம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிற வேல்யூப்பா. பிரின்சிபல் கொடுத்துருக்காங்களா இல்லை ஓவரால் அமௌண்ட் கொடுத்துருக்காங்களா, இதுதான் நம்ம கொஷனில் கண்டுபிடிக்க வேண்டியது. ஏன்னா கொஷனை நம்ம படித்து பார்த்தோன்னா ஒரே மாதிரியே இருக்கும். அது பிரின்சிபலா இல்லை நான் கடன் வாங்கின அமௌண்ட்டா இல்லை கடைசியாக கடனை பேங்க்குக்கு கொடுத்த அமௌண்ட்டா, இதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே பாதி ஆன்சர் கண்டுபிடிச்ச மாதிரி. ஸோ அதனால் அது ஃபஸ்ட்டு லெசனில் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஃபார்முலாவே சொல்லி கொடுத்துருப்பேன். ஏன்னா முக்கியமே அதுதான். அது சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் ஃபார்முலா, அதுக்கப்புறம் பேசிக் கொஷின், அப்புறம் நிறைய கம்பேரிசன் மாடல்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பேன்ப்பா. ஸோ 2 பிளேலிஸ்ட் இருக்குது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு பிளேலிஸ்ட்டு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு பிளேலிஸ்ட். 5 வீடியோ இருக்கும். பொறுமையாக படிங்க, அதுவே போதுமான அளவு தான். இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறது எல்லாமே உங்களோட ரயில்வே எக்ஸாமில் பழைய வருஷத்தில் கேட்ட கொஷின்ஸ். சரிங்களா? ஸோ இப்போது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதுப்பா, இந்த 6 ஃபார்முலாவில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு 2 ஃபார்முலா. அது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஒன்று சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா, இன்னொன்று ஏ ஃபார்முலா ஓவரால் அமௌண்ட். அதே மாதிரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஒரு ஃபார்முலா, ஏக்கான ஒரு ஃபார்முலா. லாஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று இருக்குப்பா. அது கொஞ்சம் முக்கியம். ரீசன்ட் டைமில் நிறைய வீடியோஸ் இதை நடத்தியிருக்கேன். அதாவது என்னென்னா கம்பேர் பண்ணுவாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2 வருஷத்தில் ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதே மாதிரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 2 வருஷத்தில் ஒரு வட்டி ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் போட்டு. ஸோ அதுக்கான டிஃப்ரென்ஸ் சொல்லுவாங்க. ஸோ 2 இயருக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதே மாதிரி 3 இயருக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ 2 இயர்னா PR² / 100² சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா PR² 300 + R / 100³ இதெல்லாம் எப்படி மனப்பாடம் உட்காந்து தலையை பிடிச்சிக்கிட்டு மனப்பாடம் பண்ணுறது தான் தேவையில்லை. ஈஸியாக நீங்கள் புரிஞ்சு படிக்கலாம். அதுவும் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். அதே மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கட்டும், உட்காந்து ஃபார்முலாவெல்லாம் மனப்பாடம் பண்ணாதீங்க. பேசிக்காக என்னென்ன வரும், அதை எப்படி கேல்குலேட் பண்ணணும், அந்த ஃபார்முலாலேருந்து எதுக்கு ஏ கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ எதுவுமே மனப்பாடம் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. புரிஞ்சு படிச்சிங்கன்னா ஈஸி. அதே மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் ட்ரெடிஷ்னல் மெத்தட்னு ஒன்று சொல்லி கொடுத்துருப்பேன், ஃபார்முலா மெத்தட்னு ஒன்று சொல்லி கொடுத்துருப்பேன், பர்சன்டேஜ் மெத்தட்னு ஒன்று சொல்லி கொடுத்துருப்பேன். உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிக்குதோ அந்த மெத்தட் படிச்சுக்கோங்க. பட் எப்போதுமே ஃபார்முலா மெத்தடை விட்டுறக்கூடாது. ஏன்னா ஃபார்முலா போட்டு தான் மோஸ்ட்டாக எல்லா கொஷனுமே ஃபார்முலா போட்டு தான்ப்பா போடுற மாதிரி இருக்கும். அதனால் ஃபார்முலாவை படித்து வச்சுக்கிறதுக்கும் அந்த மெத்தடை நீங்கள் படித்து வச்சுக்கிறதுமே போதுமான அளவு தான். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போது ஒரு கொஷின் உங்கள் எக்ஸாமில் கேட்குறாங்க.
ஃபார்முலாவில் போட்டு ஆன்சர் வந்துடும். அப்போ எல்லாருமே அந்த கொஷினை போட்டுருவாங்க தானே. அப்போ எக்ஸாமில் அப்படியே ஒரு கொஷின் கேட்க மாட்டாங்க. ஏதாச்சும் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கணும். அப்போ தான் அவங்களால ஸ்டூடெண்ட்ஸை போட வைக்க முடியாத மாதிரியான ஒரு கொஷினை ரெடி பண்ணுறது தான் ஒரு எக்ஸாமோட வேலை. அப்போ எல்லா கொஷினுமே எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே போட்டாங்கன்னா எப்படி இவங்க பாஸ் ஃபெயில்னு கண்டுபிடிக்க முடியும்? அப்போது ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கும். அந்த ட்விஸ்ட் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் ஆஃப் இயர்ஸில். இப்போ பார்த்தீங்கன்னா கொஷனில் எப்போதுமே நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 monthsன்னு கொடுத்துருவாங்க. நம்ம எடுத்து எழுதும்போது 24ன்னு போடக்கூடாது, 2 year. ஃபார்முலாவில் பொறுத்த வரைக்கும் எப்போதுமே அந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ், இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா எடுத்திங்கன்னா PNR/100 இதுதான் ஃபார்முலா. ஸோ இதில் n நம்பர் ஆஃப் இயர்ஸ் இருக்குது இல்லையா, இது எந்த காரணத்தை கொண்டும் மாதத்தில் இருக்கக்கூடாது, வருஷத்தில் தான் இருக்கணும். இப்போ இதுவே நம்பர் ஆஃப் இயர்ஸ் 8 months அப்படின்னு கொடுத்தா நேராக எண்ணுக்கு பதில் 8ன்னு போடக்கூடாது, 8/12ன்னு தான் போடணும். எல்லாத்தையுமே நீங்கள் வருஷமாக மாற்றணும். அதே மாதிரி தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். மாதமும் வருஷமாக இருந்துச்சுன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் வருஷமாக தான் இருக்கணும். பர் ஆனம் PA அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, 5% PA அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சில சமயம் 5 PCPAன்பாங்க, அதே மாதிரி 5 PCPQன்பாங்க. இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்ப்பா. டிஃப்ரெண்ட்டாக கொடுப்பாங்க, பட் அர்த்தம் ஒன்று தான். பர்சன்டேஜ் பர் ஆனம். PCனா பர்சன்டேஜ் பர் ஆனம், பர்சன்டேஜ் பர் குவார்ட்டர். ஓகேவா? ஒவ்வொரு 3 மாதத்துக்கும் இன்ட்ரெஸ்ட். அப்போ ஒரு வருஷத்துக்குனா into 4 பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் 20% per annum. ஸோ எப்போதுமே இது மூணுமே நான் பேசிக்ஸ்லேயே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ எப்படி போடணும், ஃபஸ்ட்டு ஒரு கொஷினை படித்து என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க அதை கண்டுபிடிச்சிட்டு ப்ராப்பராக இருக்கா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வருஷத்தில் கொடுத்துருக்காங்களா, நம்பர் ஆஃப் இயர்ஸ் வருஷத்தில் இருக்கா, அதுக்கப்புறம் A கொடுத்துருக்காங்களா இல்லை P கொடுத்துருக்காங்களா இல்லை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்களா. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னாலே இந்த கொஷின் ரொம்ப ஈஸியாக உங்களால் போட்டு சால்வ் பண்ணிட முடியும்ப்பா. ஓகேவா? எந்த கஷ்டமே இருக்காது. ஸோ இந்த வீடியோ முடித்ததுக்கப்புறமா ஹோம்ஒர்க் போடுங்க. ஹோம்ஒர்க் போட்டதுக்கப்புறம் டெஸ்ட்டு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கட்டும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கட்டும், இதெல்லாமே கொஞ்சம் ரொம்ப ஈஸி இருக்காது. ஈஸியிலேருந்து ஒரு லெவல் 2 லெவல் தாண்டி டிஃபிகல்ட்டான கொஷின்ஸ் எல்லாமே நான் அந்த ஆரம்பத்தில் சொன்ன டெஸ்ட்டில் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கீழேயே சொல்யூஷனும் இருக்கும். ஸோ அதனால் கஷ்டமே இருக்காது. நீங்கள் போய் அந்த டெஸ்ட்டை எப்போதுமே எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அந்த டெஸ்ட்டை எழுதுங்க. ஏன்னா எத்தனை வாட்டி வேணாலும் அந்த டெஸ்ட்டை எழுதலாம். ஒரு வருஷத்துக்கு நீங்கள் 100 வாட்டி கூட ஒரே டெஸ்ட்டை திருப்பி எழுதலாம். வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அது மறந்துடாமல் எழுதுறது நல்லது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் எது முக்கியமான கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட்டை 2 பேருக்கு பிரித்து கொடுக்குறது. அந்த மாதிரியான கொஷின்ஸ் அதிகமாக போடுங்க. இப்போ ஒரு அமௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10,000 ஒரு அமௌண்ட் இருக்குது. இந்த அமௌண்ட்டை 2 ஸ்கீமில் போடுவாங்க, ஸ்கீம் A, ஸ்கீம் B. இப்போ ஸ்கீம் ஏல அவன் எவ்வளோ போட்டான்னு தெரியாது, ஸ்கீம் பியில் எவ்வளோ போட்டான்னு தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எப்படி படிச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ன்ற ஒரு அமௌண்ட்டு ஸ்கீம் ஏல போட்டான்னா மிச்சம் இருக்கிற காசு 10,000 மைனஸ் எக்ஸை ஸ்கீம் பியில் போடுவோம். இந்த மாதிரியான மாடல் கொஷின்ஸ் நம்ம அதிகமாக பார்க்கலாம். அதே மாதிரி டிஃப்ரென்ஸ் பேஸ்டு கொஷின்னு சொல்லுவாங்க, 2 வருஷம் 3 வருஷத்துக்கான டிஃப்ரென்ஸ். இந்த மாதிரியான கொஷின்ஸ் நம்ம எக்ஸாமில் ரீசெண்ட் டைமில் எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், ரயில்வேவாக இருக்கட்டும் நம்ம அதிகமாக பார்க்க முடியும். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் மீடியம் லெவல் கொஷினை படிச்சுட்டு போங்க. கொஷனில் டைரெக்டான வேல்யூ இல்லாமல் ஏதாச்சும் குட்டி ட்விஸ்ட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான கொஷின்ஸ் கொஞ்சம் அதிகமாக போட்டு பார்த்துட்டு போங்க. ஏன்னா நம்ம எக்ஸாமில் எந்த கொஷனுமே டைரெக்டாக இருக்காது, ஏதாவது ஒரு ட்விஸ்ட் இருக்கும். குட்டியாவாச்சும் ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருப்பாங்க, அப்போ தான் நம்மளால் அதை புரிஞ்சு போட முடியும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ட்விஸ்ட்டுக்கான கொஷின்ஸ் ஹோம்ஒர்க்லேயும் இருக்குது, டெஸ்ட்லேயும் இருக்குது. இந்த வீடியோலையும் இன்னும் இருமல் போலப்பா, ரயில்வே எக்ஸாம் ஆரம்பித்ததுலேருந்து இருமிட்டு இருக்கேன், இன்னும் போக மாட்டேங்குது. சரிப்பா, அந்த கொஷின்ஸ் நான் இப்போ சால்வ் பண்ணி காட்டுறேன். உங்கள் எக்ஸாமில் கேட்டது நீங்களும் படிங்க. ஓகேவா? அது போதும்பா. ஸோ பிளேலிஸ்ட்டோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன். நம்ம சேனலுக்குள்ளே போனீங்கன்னா பிளேலிஸ்ட் போனீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் தனி பிளேலிஸ்ட் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதையும் நீங்கள் பாருங்கள். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் பாருங்கள். அதுவே என்ன கேட்டால் மேக்ஸிமம் உங்கள் எக்ஸாமுக்கு போதும் தான். ஓகேவா? இப்போ உங்கள் ரயில்வே எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாம் நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். மொதல் கொஷின். So the simple interest earned on an amount of rupees 2,800 at x plus 2% per annum for 3 years is equal to the simple interest earned on an amount of 2,400 at 4% per annum for 4 years. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ
ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்கல்ல அதில் கிடைக்கிற சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் ரெண்டாவது ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்கல்ல அதில் கிடைக்கிற சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்ற வார்த்தை அங்கே இருக்கு பாருங்க. இஸ் ஈக்குவல் டு அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1 இஸ் ஈக்குவல்ஸ் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2. இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் earned 3200 at rate of interest 8% per annum after x years. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, ஆனால் எக்ஸ் இயர்ஸ்னால் எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. அப்போ ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கிற இந்த ரெண்டு ஈக்குவல் வச்சு நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்ச எக்ஸ் வேல்யூவை அவங்க கேட்குற சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு போடணும். அவ்வளோதான்ப்பா, சரியா? ஸோ எப்போதுமே நீங்கள் பிகினராக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கொஷின்ஸ் அதாவது ஓரளவுக்கு நான் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி ஃபார்முலா போட்டுட்டு போடுறது தான் நல்லது. ஏன்னா நம்ம தப்பு பண்ணிட மாட்டோம் இந்த மாதிரி எழுதுறனால. ஸோ PNR by 100 is equals to PNR by 100. ஸோ என்னென்னலாம் வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிரின்சிபல். ஸோ பிரின்சிபல் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2800. அடுத்தது நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 வருஷம். அப்புறம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ன்றது x+2ன்னு கொடுத்துருக்காங்க டிவைடட் பை 100 ஈக்குவல் டு அடுத்த பிரின்சிபல். ஸோ அடுத்த பிரின்சிபல் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2400. ஸோ 2400 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 7%. எத்தனை வருஷம்னு பார்த்தீங்கன்னா 4 வருஷம் டிவைடட் பை 100. இதுதான் அவங்க ஃபஸ்ட்டு டேட்டாவில் கொடுத்துருக்கிறது. ஸோ நம்ம இதை சால்வ் பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிப்போம். இப்போ ஸோ இங்கே இருக்க 2 0, இங்கே இருக்க 2 0 ஃபஸ்ட்டே அடிச்சிடலாம். ஸோ இதில் ஒரு 2 0 இருக்குது, இதில் ஒரு 2 0 இருக்குது, இங்கே அடிச்சிடலாம். வேறு எதை அடிக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா 1 7s are 7, 7 4s are 28. இதை அடிச்சிடலாம். அதே மாதிரி இங்கே இருக்கிற 4ம் இங்கே இருக்கிற 4ம் அடிச்சிடலாம்ப்பா. ஸோ இதுக்கு மேலே அடிக்கலாமான்னு பார்த்தீங்கன்னா இதை கூட அடிக்கலாம்னு நினைக்கிறேன். 24 கூட அடிக்கலாம். 1 3s are 3, 8 3s are 24. ஸோ மோஸ்ட்டாக எல்லா வேல்யூமே அடித்தாச்சு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா x+2, ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 8. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8 - 2ன்றது 6. ஸோ கடைசியாக அவங்க கொடுத்துருக்கிற ஃபஸ்ட்டு டேட்டா வச்சு நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா x is equal to 6. பட் இதுதான் ஃபைனல் ஆன்சரான்னு கேட்டிங்கன்னா இது நம்ம ஃபைனல் ஆன்சர் கிடையாது. நம்மளோட ஃபைனல் ஆன்சர் என்னென்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். எதுக்கு கண்டுபிடிக்கணும்னா அவங்க கொடுத்துருக்கிற பிரின்சிபல் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க 3200. அதே மாதிரி அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8 வருஷத்துக்கு. அந்த எக்ஸ்ன்ற வேல்யூ தான் இப்போ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ 6 டிவைடட் பை 100. ஸோ 0 0 0 0 அடிச்சிருங்க. ஸோ அடுத்தது 32 × 8 × 6 இதை போட்டோன்னு சொன்னால் 16 1 24 25. ஸோ 256 × 6. ஸோ 6 6 are 36, ரிமைனிங் 3 30 33. ஸோ ரிமைனிங் 3 6 2s are 12, 12 + 3ன்றது 15, 1536. ஸோ இந்த கொஷனோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். அவங்க கேட்டிருக்கிறது ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் earned. ஸோ இந்த வேல்யூக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. அப்போ 1536ன்றது தான் இந்த முதல் கொஷனோட ஆன்சர். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ சில சமயம் பார்த்தீங்கன்னா 2 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பண்ண சொல்லுவாங்க. இன்னொரு சில சமயம் பார்த்தீங்கன்னா 2 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட ப்ராடக்ட் ஒரு வேல்யூன்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் SI1 × SI2ன்னு போடணும். சம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா SI1 + SI2ன்னு போடணும். இப்போ இங்கே அவங்க சொல்லியிருக்கிறது 2 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல். அதனால் SI1 = SI2 சால்வ் பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சேன். அந்த கண்டுபிடிச்ச வேல்யூ எடுத்துகிட்டு வந்து அவங்க கேட்குறதுல போட்டேன். எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருச்சு. அடுத்த கொஸ்டின், sum of rupees 1750 is divided into 2 parts such that the interest on the first part 8% per annum and on the second part 6% per annum is ஈக்குவல். அவங்க என்னப்பா சொல்லியிருக்காங்க 2 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுமே ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. நல்லா படிச்சு பாருங்க. சம் ஆஃப் 1500 இஸ் டிவைடட் இன்டு 2 பார்ட்ஸ். இப்போ தான் சொன்னேன் ஆரம்பத்தில் இந்த மாதிரியான கொஸ்டின் உங்களோட எக்ஸாம்ஸில் அதிகமாக கேட்பாங்க. அதாவது ஒரு அமௌண்ட் இருக்கு பாருங்கள் 1750. இதை வந்து 2 பாதியாக பிரிக்கிறாங்க. ஸோ அது ஃபஸ்ட்டு பார்ட்டுன்னு வச்சுக்காங்க. ஏன்றது ஃபஸ்ட்டு, பின்றது செகண்டு. எவ்வளோ பிரித்தாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அவங்க கொஷனில் ஃபஸ்ட்டு பார்ட் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேட்குறாங்க. பட் என்ன க்ளூ ஒன்று கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1ம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2ம் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. கடைசியாக என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த இன்ட்ரெஸ்ட் அக்குமுலேட்டட் ஆன் ஈச் பார்ட் இன் ருபீஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்?
ஸோ இன்ட்ரெஸ்ட் அதாவது இது எவ்வளோன்னு கேட்குறாங்க. 2 பார்ட் இருக்கும்ல, ஃபஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்டுன்னு பிரிச்சாங்கல்ல, அதுக்கு எவ்வளோ பார்ட்டோட அமௌண்ட்டுன்னு கேட்குறாங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னாப்பா, அதை வந்து 2 பார்ட்டாக டிவைட் பண்ணியிருக்காங்க. 8% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பர் ஆனம், அது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வருஷம் கொடுக்கலே நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். அவங்க இயர்ஸ் கொடுக்கல அப்படின்னா பர் ஆனம்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்கல்ல, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அப்போ நம்ம 1 இயர்னு தான் இப்போ எடுத்துக்கணும். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா PNR/100. அதே மாதிரி ரெண்டாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருந்தாங்க, PNR/100. ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ எவ்வளோ போட்டாங்கன்னு தெரியுமா? தெரியாது, எக்ஸ். அப்போ ரெண்டாவது எவ்வளோ போட்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1750 மைனஸ் ஆஃப் எக்ஸ். இதுதான் பேசிக், இதான் நம்ம படிச்சிருக்கோம். இப்போது நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பிரின்சிபாலுக்கு பதிலாக எக்ஸு போடுங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 1 போட்டுக்கோங்க. ஏன்னா அவங்க பெர் ஆனம்கான இன்ட்ரெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க 8%, பட் வருஷம் கொடுக்கல, அதனால் நம்ம 1னே எடுத்துக்கலாம். ஈக்குவல் டு அதே மாதிரி ரெண்டாவது பிரின்சிபல் 1750 minus of x into number of years 1 rate of interest. So rate of interest எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 6 divided by 100. இது எல்லாமே அவங்க கொடுத்துருக்கிற வேல்யூ. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். 0 100 அடிச்சிருங்க. ஏதாச்சும் கேன்சல் பண்ண முடியுதான்னு பார்த்தீங்கன்னா, இதை 2 டேபிளால் நம்ம அடிக்கலாம். ஸோ 4 2s are 8, இதை 2 டேபிளால் அடிச்சிங்கன்னா 3 2s are 6. இதுக்கு மேலே அடிக்க முடியாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 4x ஈக்குவல் டு 1750 இன்டூ 3 வரும். இது பார்த்தீங்கன்னா 3 இன்டூ எக்ஸ்ன்றது 3x. இது இந்த சைடு வந்துருச்சுன்னு சொன்னால் 7x ஈக்குவல் டு 1750 இன்டூ 3. ஸோ இதை 7 டேபிள் அடிக்கலாம். 7 2s are 14. ஸோ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 335, 7 5s are 35, அப்போ 250. ஸோ x is equals to 750. இப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்னப்பா தெரிஞ்சிருச்சு? எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சிருச்சுனாலே மோஸ்ட்டாக எல்லா வேல்யூவும் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பார்ட் இந்த 1750 ரூபாயிலேருந்து ஃபஸ்ட்டு அவன் எவ்வளோ பண்ணியிருக்கான், இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா 750. அப்போ மிச்சம் என்ன பண்ணியிருப்பான்? 1000ன்றது ரெண்டாவது இதில் போட்டிருப்பான். அவ்வளோதான்ப்பா. இந்த மாதிரி மாடல் கொஷின்ஸ் தான் ஒரு 3-4 வருஷமாகவே நம்ம பார்க்கலாம். ஏதாவது சின்ன சின்ன வேல்யூவை சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, இந்த இயராக கொடுத்துருக்க மாட்டாங்க. சில சமயம் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து பெர் ஆனமாக கொடுக்காம பெர் குவார்ட்டராக கொடுப்பாங்க. நம்ம வந்து அதை வந்து பெர் ஆனமாக மாற்றி போடுற மாதிரி இருக்கும். பட் அந்த கான்செப்ட்ன்றது, இந்த ஒரு அமௌண்ட்டை ரெண்டாக பிரிக்கிற கான்செப்ட்ன்றது தான் நிறைய வருஷத்தில் உங்கள் எஸ்எஸ்சியோட கொஷின் பேப்பர் எடுத்து பாருங்கள், ரயில்வேயோட கொஷின் பேப்பர் எடுத்து பாருங்கள், இந்த மாதிரி மாடல் தான் அதிகமாக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் அதிகமாக போட்டு பார்த்துட்டு போங்க. அதே மாதிரி போன கொஷின் அந்த 2 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் அந்த மாதிரியான கொஷின்ஸும் போட்டு பார்த்துட்டு போங்க, சரியா? ஸோ அவங்க கேட்ட மாதிரி ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ 1750லேருந்து ஃபஸ்ட்டு பார்ட்டில் அவன் இன்வெஸ்ட் பண்ணது 750. A person invested an amount of 13,900 which is divided into 2 schemes A and B. ஓகே, இப்போ பாருங்கள் அதே மாதிரி கொஷின் தான். And the simple interest at a rate of 14% per annum and 11% per annum is என்ன சொல்லியிருக்காங்க? If the total interest earned in 2 years is rupees 3,508, what is the amount invested in scheme B? ஸோ இப்போது இந்த கொஷனும் அதே மாதிரி மாடல் தான். ஒரு டோட்டல் அமௌண்ட் இருக்குது. அந்த அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 13,900. இந்த அமௌண்ட்டை 2 ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஸ்கீம் ஏ அண்டு ஸ்கீம் பி. இப்போ ஸ்கீம் ஏல எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு தெரியாது, ஸ்கீம் பியும் தெரியாது. அவங்க கொஷனில் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கீம் பியில் அவன் எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்கான் அப்படின்றது தான் கேட்குறாங்க. ஸோ நம்ம எப்போதுமே என்ன எடுத்துப்போன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸுன்ற அமௌண்ட்டு இதில் இருந்து அவன் ஸ்கீம் ஏக்கு போட்டிருந்தான்னா மிச்சம் இருக்கிறவங்கள அமௌண்ட்டு 13,900 மைனஸ் எக்ஸ். இது பார்த்தீங்கன்னா அவன் ஸ்கீம் பியில் போட்டிருப்பான். அதே மாதிரி இப்போ இந்த கொஸ்டின் எடுத்திங்கன்னா, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எப்போதுமே சரி இதை வந்து எப்படி வேணாலும் மாற்றுவாங்க. இப்போ போன கொஸ்டின் எடுத்திங்கன்னா 2 இன்ட்ரெஸ்ட் சேம்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா ஈக்குவல்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1 ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1 போட்டோம். ஆனால் இந்த கொஸ்டினை படித்து பார்த்தீங்கன்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஒரு வேல்யூ இருக்குல்ல, இஃப் த டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டு ஃபார் 2 இயர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்ப்பா? மொதல் ஒரு வேல்யூவோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் ரெண்டாவது ஒரு வேல்யூவோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் ரெண்டுத்தோட டோட்டல், சரிங்களா? இதில் இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணது, இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணது, இந்த 2 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட டோட்டல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3508. இதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பார்த்து கவனமாக போடணும். இந்த இடமும் கொஞ்சம் ரொம்ப முக்கியம். ஈக்குவல் சொல்லியிருக்காங்களா, ப்ராடக்ட் சொல்லியிருக்காங்களா, இல்லை அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்றாப்பில் போடணும். ஸோ இப்போ எப்போதும் போல் நம்மளுக்கு தெரிஞ்ச PNR/100 ஃபார்முலா தான். ஸோ பிரின்சிபல்ன்றது எக்ஸ்
நம்பர் ஆஃப் இயர்ஸ்ன்றது 2, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அவங்க கொடுத்துருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா 14% per annum. ஸோ டிவைடட் பை 100. ஸோ ப்ளஸ் ரெண்டாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ 13,900 மைனஸ் ஆஃப் எக்ஸ் 2 இயர்ஸு. அதே மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 11 கொடுத்துருக்காங்க. டிவைடட் பை 100, 3508. ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு கேன்சல் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த சைடு எடுத்துகிட்டு போயிடலாம், அதான் பெஸ்ட்டு. 100 அந்த சைடு எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா 14 × 2ன்றது 28x வரும். ஸோ அதே மாதிரி 13900 இது பார்த்தீங்கன்னா இன்ட்டு 22 வரும். மைனஸ் ஆஃப் 22x ஈக்குவல் டு 3508 இன்ட்டு 100. இது எல்சிஎம் 100 எடுத்து அந்த சைடு கொண்டு போயிட்டேன். ஸோ 28x இது பார்த்தீங்கன்னா 22x இது வந்து 6x வரும். ஸோ இஸ் ஈக்குவல்ஸ் டு ஸோ 13,222 வரும். ஸோ அப்போ நம்ம இதுலேருந்து கேன்சல் பண்ணோன்னா 35,800 கிடைக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 20, அப்போ 40, இதுவும் 8ல் தான் வருது, அப்போ 40,000 வரும். அப்புறம் இங்கே 9, 14, 45,000. ஓகேவா? அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6 7s are 42, 6 5s are 30, 7,500. ஓகே, அப்போ இது புரியலன்னா நீங்கள் மல்டிப்ளை பண்ணியே போட்டுருங்க. நான் நார்மலாக அப்படியே கேல்குலேட் பண்ணேன். ஸோ ஆன்சர் எக்ஸோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 7500. அப்படின்னா அவன் ஃபஸ்ட்டு ஸ்கீம் ஏ ஸ்கீம் பி சொன்னாங்க இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 7500. இதுதான் நம்மளோட ஆன்சர். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. அவங்க கேட்டிருக்கிறது ஸ்கீம் பி கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஸ்கீம் ஏ கண்டுபிடிச்சிடும். ஸோ ஸ்கீம் பி கேட்டிருக்காங்கன்னா மிச்சம் இருக்கிற வேல்யூ, ஸோ மிச்சம் இருக்கிறது 6400. ஸோ 6400 அப்படின்றது தான் இந்த ஸ்கீம் பியில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது. ஓகேவா? இதுதான் இந்த கொஷனோட ஆன்சர். ஸோ அதனால் என்ன ஸ்கீம் நான் தப்பாக போட்டேன், ஃபஸ்ட்டு ஸ்கீம்னு நினச்சிட்டேன். ஸோ கொஷனை ஒரு வாட்டி பாருங்கள், என்ன ஸ்கீம் அவங்க கேட்குறாங்கன்னு அதுக்கேற்றாப்புல நம்ம போட்டால் போதும். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம் கொஷனில். ஏன்னா சில சமயம் எல்லா வாட்டியுமே ஈக்குவல் இருக்காது. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சில சமயம் ப்ளஸ் இருக்கும், சில சமயம் மல்டிப்ளிகேஷன் இருக்கும், சில சமயம் டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்களோ அது தகுந்தாப்பில் ஈக்குவேஷன் எழுதிட்டு மற்றபடி வேல்யூஸ் எல்லாம் கொஷனில் இருக்கும், அதை எடுத்து போட்டிங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். சரிங்களா? இதுதான் இந்த கொஷனோட ஆன்சர். அடுத்த கொஷன். ஸோ ஏ இன்வெஸ்டட் அன் அமௌண்ட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 200 at simple interest rate of 10% per annum for 3 years in scheme 1. அதே மாதிரி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 600 at simple interest at 8% per annum for 2 years in scheme 2. ஸோ ஸ்கீம் 1ல் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான்னு கொடுத்துட்டாங்க, ஸ்கீம் 2ல் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பர்சன்டேஜ், எவ்வளோ வருஷம் எல்லாமே கொடுத்துட்டாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் த அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் obtained in both the scheme is 272 more than, அப்படின்னா என்ன பார்த்தோம், இப்போ ஒரு ஸ்கீமை விட இன்னொரு ஸ்கீமில் 272 ரூபா அதிகமாக கிடைக்குதுன்றாங்க, மோர் தென்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், எப்போதுமே என்கிட்ட 10 ரூபா இருக்குது, உங்ககிட்ட என்னை விட 10 ரூபா அதிகமாக இருக்குன்னா அப்போ உங்ககிட்ட எவ்வளோ இருக்கும், 20 ரூபா இருக்கும். அப்போ நம்ம 2 பேருக்கும் இருக்கிற வித்தியாசம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அந்த 10 ரூபா தான். இப்போ என்கிட்ட 10 ரூபா இருக்குது, உங்ககிட்ட 20 ரூபா இருக்குன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேர்த்துக்கும் இருக்கிற அமௌண்ட் டிஃப்ரென்ஸ், வித்தியாசம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபா. அதை தான் இவங்க சொல்கிறாங்க, ஒரு ஸ்கீம்லையும் ஸ்கீம் 1லையும், அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1க்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2க்கும் 272 ரூபா அதிகம்னு சொல்கிறாங்க, அதிகமாக கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம சிம்பிளாக என்ன புரிஞ்சுக்கலாம்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1க்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2க்கும் இருக்கிற வித்தியாசம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 272 ரூபா. அவ்வளோதான்ப்பா. இதை எழுதிட்டிங்கனாலே போதும். இப்போ தானே சொன்னேன், இப்போ டிஃப்ரென்ஸ்ன்னு கேட்கலாம், ப்ளஸ் எப்படி வேணாலும் கேட்கலாம். அந்த கொஷனை புரிஞ்சுக்கிறது தான் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதை நம்ம சால்வ் பண்ண வேண்டியதான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1. ஸோ பிரின்சிபல் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 200. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10. எத்தனை வருஷம்னு பார்த்தீங்கன்னா 3 வருஷம், டிவைடட் பை 100. ஸோ அதே மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2 எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 600. ஸோ எத்தனை வருஷம், 8%, 2 years, divided by 100 equal to 272. ஸோ எல்லா வேல்யூமே அவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை நம்ம சால்வ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிப்போம். ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்சிஎம் 100 எடுத்து அந்த சைடு மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ இது நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ 30x ப்ளஸ் 30 × 2ன்றது 6. அவ்வளோ, இது எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓகேப்பா, பரவாயில்ல. ஸோ இது பார்த்தீங்கன்னா 8 × 2, ஸோ 16x. ஸோ ப்ளஸ்
12 வரும். ஸோ 9600 ஈக்குவல் டு 27200. கரெக்டாப்பா? ஸோ 12 16 1 9. ஸோ எல்சிஎம் 100 எடுத்தேன், இங்கே மல்டிப்ளை பண்ணிவிட்டேன். மற்றபடி நம்மளால் எதுவும் பண்ண முடியல. ஸோ 14x இதை வச்சுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 14x. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னு சொன்னால் 15600 வரும். இஸ் ஈக்குவல்ஸ் டு 27200 வருது. ஸோ 14xன்றது இது அந்த சைடு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் மைனஸ் காமன்ப்பா, இங்கேயும் மைனஸ் தானே வரும். தப்பாக போட்டேன்னா மைனஸ் காமனாக வரும். ஏன்னா மைனஸ் வெளியில் இருக்குல்ல, அப்போ ரெண்டுத்துக்குமே தான் மைனஸ் வரும். ஸோ இதை நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் 6789 மைனஸ் ஆஃப் 3600. இது அந்த சைடு போயிடுச்சுன்னா ப்ளஸ் போகும். அப்போ 30800. பாருங்கள், தப்பு பண்ணிட்டேன் பாருங்கள். இஸ் ஈக்குவல்ஸ் டு 2200. ஸோ கடைசியாக நம்மளுக்கு என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது பிரின்சிபலே அவங்க எக்ஸ் ப்ளஸ் தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம கண்டுபிடிச்சது எக்ஸோட வேல்யூ. ஸோ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 2200. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். ஃபைண்ட் த ஆவரேஜ் ஆஃப் 2 given amounts. ஸோ 2 அமௌண்ட்டுக்கான ஆவரேஜ் கேட்குறாங்கப்பா. 2 given அமௌண்ட்னா ஸ்கீம் 1லேயும் ஸ்கீம் 2லேயும் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம்ல, அதுக்கான ஆவரேஜ் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கீம் 1ல் நம்ம இன்வெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 200. அப்போ இதோட 200 எக்ஸ்ன்றது இதுதான். 2200 ப்ளஸ் 200ன்றது 2400. அதே மாதிரி ரெண்டாவது எக்ஸ் ப்ளஸ் 600. ஸோ எக்ஸுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணது 2200 ப்ளஸ் 600ன்றது 2800. ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னு சொன்னால் 5200. இதுக்கு ஆவரேஜ் எடுத்தீங்கன்னு சொன்னால் 2600. ஸோ அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2600. ஸோ இதுதான் இந்த கொஷனோட ஆன்சர். ரைட், புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்படி தான்ப்பா கொஷின் சால்வ் பண்ணும். இது எல்லாமே உங்கள் ரயில்வேல கேட்டது. ஸோ நான் கொஞ்சம் கொஷின் தான் சால்வ் பண்ணியிருக்கேன். இது போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போதாது. ஓகேவா? உங்கள் எக்ஸாமில் கேட்ட கொஷின் நான் சால்வ் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனியாகவும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தனியாகவும் நடத்தியிருக்கேன். இது இல்லாமல் உங்களுக்கு ஹோம்ஒர்க் இருக்குது, அப்புறம் டெஸ்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் ப்ராப்பராக ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் நீ ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. வந்தாலே இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். உங்களோட எஃபர்ட் தான் தேவை. முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து உட்காந்து படிக்க பாருங்கள். பக்கத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் சேர்ந்து உட்காந்து வீட்லேயோ ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கொஞ்சம் உட்காந்து படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எஃபர்ட் போடுறத விட உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து படிக்கும்போது நீங்கள் 4 மணி நேரம் 5 மணி நேரம் படிக்கிறது உங்களால் ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரத்தில் படிச்சிட முடியும். குரூப் ஸ்டடிலாம் நம்ம இந்த ஏஜில் குரூப் ஸ்டடி பண்ணோன்னா நிறைய ஈஸியாக எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ணிடலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து உட்காந்து படிங்க. கொஷின்ஸை சால்வ் பண்ணுங்கள், ஹோம்ஒர்க் போடுங்க. டெஸ்ட்டில் இருக்கிற சொல்யூஷனும் இருக்குது, அதையும் பாருங்கள். ஸோ பார்த்தாலே உங்களால் ஓரளவுக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிடலாம்ப்பா. சரியா? ஸோ வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிப்பா. அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த டாபிக் பார்க்குறதுக்கு முன்னாடியே நீங்கள் சேனலில் போயிட்டு எல்லாத்தையும் படிக்க ஆரம்பிச்சிருங்க. சரியா? ரொம்ப நன்றிப்பா. பாய்.